நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு தினம் தினம் எவ்வளோ வேதனையை தான் நம்ம உள்ளத்தில் சுமக்கிறது, எவ்வளோ வேதனையை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம மனித இனமாக வாழ்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு மனிதரை, சமூக ஆர்வலரை, ஒரு காவல்துறையில் கலைஞர் பிரிவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரியை, ரிட்டையர்டானவரை அவர் 2 மாதமாக கதறிக்கிட்டு இருந்திருக்காரு. இது மாதிரி என்னை கொல்ல போகிறாங்கன்னு. இந்த காவல்துறை சுத்தமாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன, அது ஏதோ ஒரு மிஷினை போல இயங்கிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் சொல்றாரு, அது பாதுகாப்பு கொடுக்கணும், அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அவர் இவங்கனால எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு முன்ஜாக்கிரதை ஏற்பாடும் ஒன்றும் பண்ண கிடையாது. வக்பு சொத்துங்கிறது அதாவது வக்பு சொத்துக்காண்டி தன்னுடைய முதல் உயிரை நம்ம இழந்திருக்கிறோம் தமிழகத்தில். இன்னும் நம்ம நூற்றுக்கணக்கான உயிர்களை இழக்கக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வக்பு சொத்துக்களை இவங்க ஆட்டையை போடாமல் விட மாட்டாங்க. சில சமூக விரோதிகளும் அதுக்குண்டான அரசும் அதை ஆட்டையை போடாமல் விட மாட்டாங்க. நம்மளும் எப்படி அவர் நெல்லை மாவட்டத்தில் ஒரே ஒரு மனிதர் போராடினாரோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மனிதர், ஒரு அமைப்புகளாகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்டிபி வக்பு சொத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்திய அளவில் மிக பெரும் போராட்டத்தை, மாபெரும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் இப்போ இது சம்மந்தமாக சொல்கிறது என்னென்னா, உள்ளுக்குள்ளே இங்கே லோக்கலில் என்ன பிரச்சனை போக்குவரத்து நம்மளுக்கு பெருசாக தெரியல. நவாஸ்கனி காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு இந்த கொலை நடந்திருக்குது. 8 மணி இஷாவுக்கு முன்னாடி தான் நவாஸ்கனி அறிக்கை விடுறாரு. வக்பு சொத்துக்கு எதிராக யார் போராடுறாங்களோ அவங்களோட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ எஸ்டிபி தமிழகம் முழுவதும் ஏகப்பட்ட மாநாடுகளை, பொதுக்கூட்டங்களை, தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தியிருக்கேன். அதுக்கு இவர் நின்றாரா? அதாவது முஸ்லீம் லீக்கு பண்ணாது. என்ன முஸ்லீம் லீக் அதாவது சொல்லன்னா அவ்வளோ இருக்குது. முஸ்லீம் லீக்கு பண்ணாது, எந்த காலத்திலையும் பண்ணாது. அதாவது அரசுக்கு எதிராக போராடாது. அது வேலை என்ன பண்ணுன்னா கல்யாணங்களை கூட்டா கல்யாணத்தில் உயிரை கொடுத்து அவங்க கல்யாணத்தில் கலந்துக்குருவாங்க. எவ்வளோ தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் கலந்துக்குருவாங்க. அடுத்து என்ன செய்வாங்கன்னா இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவாங்க. கண்டிப்பாக அவங்க எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கிறாங்களோ அந்தந்த மாவட்டங்களில் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்திக்கிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அதனால தானே இவங்களை திமுக விடாமல் நிரந்தர அடிமையாக்கி வச்சிருக்குது முஸ்லீம் லீக்கா. திமுக எதுக்கு இவங்களை விடாமல் இவங்களும் போகாமல், அதாவது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக அக்ரிமெண்ட் போட்டு உட்காந்துருக்காங்க திமுகவில் இவங்க. அதாவது மண்ணுக்கு, அதாவது சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, பூமிக்கு பாரமா, இந்த பூமிக்கு பாரமாங்கிற ஒரு நிலைமையில தான் முஸ்லீம் லீக் இருக்குது. நவாஸ்கனி எப்பா ஒரு எம்பி, அவரு இந்த மதுரையில் அந்த மலை பிரச்சனையாச்சு. அப்போ போய் என்ன சொல்றாரு, இவர் எம்பி இந்த மலை மீது உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு அப்படின்னு எச் ராஜா அறிக்கை விடுறாரு. அண்ணாமலை அறிக்கை விடுறாரு. நவாஸ்கனி மேலே போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு. இவர் உடனே என்ன சொன்னாரு, இல்லை நான்லாம் பிரியாணிலாம் சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்டதை நிரூபிச்சிங்கன்னா நான் என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பா? மானங்கட்ட பொழப்பா? இது ஒரு மானங்கட்ட பொழப்பான்னு கேட்குறேன் நான். ஏன் அம்மா நான் சாப்பிட்டேன், என்ன பிரச்சனை உனக்கு? பிரியாணி சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அரசு தடை செய்யலையா அப்படின்னு சொல்ல துணிவு இல்லை. அப்படியே துடிக்கிற பிரியாணி நான் சாப்பிடலன்ட்டு. ஏன் எதுக்கியா நீங்களாம் எம்பி எம்எல்ஏக்கு வர்றீங்க? நீங்க ஆட்டையை போடுறதுக்கா? அப்படியே அது சூசா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு வரீங்களா? இப்போ உள்ள காலம் சூசா வாழக்கூடிய காலமா? முஸ்லீம் லீக்கு முன்னாடி பயணிச்சுன்னா அதோடைய காலகட்டம் வேற. அப்போ இந்தியாவில், தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசு மத்திய அரசு இந்தியா முழுவதும் மக்களை சுரண்டி
அவங்கள வந்து கொத்தடிமைகள் ஆக்கணும், அவங்கள வந்து இந்த நாட்டில் முஸ்லீம்களை இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்க எல்லாம் கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு அதுல வந்து உட்காந்துட்டு அப்படியே தேர் மேல பவனி வர மாதிரி வந்துகிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டீங்க, போராட்டம் பண்ண மாட்டீங்க, மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை எதையும் கையில் எடுக்க மாட்டீங்க. எலெக்ஷன் வரும்போது 2 எம்எல்ஏக்கள் வந்துருவீங்க, பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போது ஒரு எம்பி வந்துருவீங்க, கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும். என்ன எதுக்கு தான் நீங்க இந்த பிரச்சனை இது பண்றீங்க? உங்களெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளும் சரி நம்ம ஆளுகளா இருக்காங்களே எதுவும் கேட்கக்கூடாதுன்னு விட்டா மக்களை அதாவது ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. மக்கள் வந்து நீங்க புரிஞ்சுங்க, அது எந்த மக்களா இருக்கட்டும், இந்து மக்களா இருக்கட்டும், முஸ்லீம்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவனுக்காக பார்த்து ஓட்டு போடுறது, முஸ்லீம்களுக்காக பார்த்து ஓட்டு போடுறது, இந்துக்களுக்காக பார்த்து ஓட்டு போடுறது அப்படிலாம் போடாதீங்க. யார் நல்லவங்க, யார் வந்தா நம்மளுக்கு நன்மை செய்வாங்க, நம்ம ஜாதி வாரியா மதம் வாரியா பார்த்து ஓட்டு போடாதீங்க. நல்ல மனிதர்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்க. அப்பதான் இந்த நாட்டு வந்து, ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவ்வளவு தியாகம் பண்ணி, அவ்வளவு உயிர் தியாகம் பண்ணி பொருளாதாரத்தை இழந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. திருப்பி எல்லாம் அடிமையா போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பிஜேபி காரன் RSS கூடிய கையில இந்த இந்தியா வந்து ஐவர்ணத்தின் அடிப்படையில் அடிமை ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் தெரியாது. அது வந்து நம்ம சரி பண்றதுக்கு இன்னைக்கு அவங்களை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆற்றல், ஒரே திராணி எஸ்டிபிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க முஸ்லீம்கள் இங்க நிக்கிறாங்க அப்படித்தானே. திண்டுக்கல் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, எஸ்டிபி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நவாஸ்கனிக்கு போட்டீங்க, இல்ல இங்க கம்யூனிஸ்டுக்கு போட்டீங்க. இப்ப எஸ்டிபிக்கு ஒரு ஓட்டு, அதாவது எஸ்டிபி வந்தாதான் தெரியும் ஏன்னா அது மக்களுக்கான பிரச்சனை எப்படி கையில் எடுக்குது. மக்களுக்கான பிரச்சனை யாரையும் எதிர்க்க துணிங்க, அதாவது அஞ்சாது. என்ன மக்கள் பிரச்சனை தான், அதுக்காண்டி எவ்வளவு அளவுக்கு வேணுமோ இறங்கி போராடும். இல்ல எம்பி இவரெல்லாம் எதுக்கு, அதாவது சும்மா அப்படியே எம்எல்ஏ எம்பியா வந்து பவனி பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல கொலை நடந்திருக்கு. ஏன்னா காலையில 5 மணிக்கு நடந்திருக்கு கொலை, 10 மணிக்கு அறிக்கை விட உனக்கெல்லாம் இதுல விடுவோமா வேணாமா? மக்கள் எப்படி இந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க, கையில் எடுக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது? அப்படியே மந்தமா இருந்துச்சுன்னா அறிக்கையை விட்டுருக்க மாட்டாரு இவரு. என்ன சும்மா ரமலானுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறது, இருக்கிற கல்யாணங்கள்ல ஃபுல்லா போய் கலந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை அட்டன் பண்றது, இருக்கிற முஸ்லீம்களுடைய பணக்கார முஸ்லீம்களும் இவரை கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்துறது. அதாவது ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல நாட்டுடைய நிலைமை. அதாவது அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க திருந்துவீங்க, இந்த மக்கள் திருந்தும் அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ஸ்ரீலங்கால மாதிரி சோத்துக்கு வழி இல்லாம, வாகனத்துக்கு பெட்ரோல் இல்லாம, உண்ண உணவு இல்லாம, உடுத்த உடை இல்லாம, ஆரோக்கிய அல்லல் பட்டு நிர்கதியா நிற்கும் போது புத்தி வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் புத்தி வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றது மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் தான், அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள நம்ம சுதாரிச்சு எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சாதான். பாருங்க குஜராத்தில் எவ்வளவு பிரச்சனை, சும்மா போனவனை கூட்டு காரை விட்டு இறக்கி அடிச்சு கொள்றாங்க. அதுல யூபியில பாத்தீங்கன்னா ஹோலிங்கிற பேரால அடிச்சு கொள்றாங்க. காசால பாருங்க ரமலான் மாசம் சொல்லி பார்க்காம திருப்பி வந்து நீங்க 332 பேரை கொண்டு குமிச்சிருக்கான் அந்த அயோக்கிய பய இஸ்ரேல் யூத பயலுக. அங்க உள்ள யூதன்களும் இங்க உள்ள RSS ஒண்ணு, ரெண்டும் ஒரே தான். அவன் அண்ணன் பங்காளிங்க, அவ்வளவுதான். யூத பயல்களும் இங்க உள்ள RSSம் பங்காளிங்க. அப்படியெல்லாம் இந்தியாவில் வந்து சும்மா அவங்களை விட்டுற மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. இந்துக்கள் அவங்களுக்கு பின்னாடி நிக்கிற நம்மளுக்கு RSSக்கு எந்த பிரச்சனை, RSSனால இந்துக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இஸ்லாமியர்களும் தலித்துகளும் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்காங்க. மற்றவங்க நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனை வந்துடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், பெட்ரோல் விலை வந்து 60 ரூபா 70 ரூபா வித்துக்கு இந்த பெட்ரோல் மோடி வந்ததுலேருந்து 100 ரூபாய்க்கு மேலே தாண்டிச்சா இல்லையா? அது என்ன முஸ்லீம்களுக்கும் தலித்துகள் மட்டும்தான் போட்டாங்களா? ரேட்டை வந்து கூட்டியிருக்காங்களா? மற்ற இந்துக்கள்லாம் வந்து அந்த இதில் பயனடைகிறீங்களா? சிலிண்டர் விலை 400 ரூபா 300 ரூபா வித்த சிலிண்டர் இன்னைக்கு 1000 ரூபா விற்கித. இது என்ன முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் கிறிஸ்தீனுக்கும் மட்டும்தான் ஏற்றிருக்காங்களா? மற்றவங்களுக்கெல்லாம் ரேட்டு நீங்கள் கம்மியாக தான் வாங்குறீங்களா? அப்போ அவங்க செய்யக்கூடிய ஒன்றும் முஸ்லீம் பேர் சொல்லி தான் அடிக்கிறான். எல்லாத்தையும் முஸ்லீம்களை மேல அடிக்கிறான், மற்றவங்கள வகுத்துல அடிக்கிறான். ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. ஓகே, அதை விடுங்க. இந்த முஸ்லீம் லீக் எதுக்கு தான் கட்சியை வச்சுக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரியல. சும்மா வந்து ஒரு மக்களுக்கு எதிரான போராட்டம் நீங்க என்ன நடத்துறீங்க இந்த வருஷத்துல? சும்மா இதெல்லாம் பார்த்துட்டுலாம் எதுவும் பேசுனீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். அப்புறம்
இருக்கிற இங்க உள்ள தனவந்தர்கள் ஃபுல்லா முஸ்லீம் லீக்கை கூட்டு வந்து உட்கார வச்சு நவாஸ் கனிய அவனை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துறாரு. என்ன இந்த வருஷத்துல ஒரே ரிப்போர்ட் கொடுங்க, இந்த வருஷத்துல எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? ஏன் பிரச்சனை நடக்கலையா? இந்தியாவில் பிரச்சனை நடக்கலையா? தமிழகத்தில் பிரச்சனை நடக்கலையா? அப்படி எல்லாம் சேஃப்டியா அப்படியே ராகத்தா வாழ்றாங்களா? டெய்லி அடிச்சு கொண்டு இருக்கான். ஒரு அறிக்கை விட துப்பு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒரு எம்பி சும்மா போட்டுக்கிட்டு சும்மா ஒரு அறிக்கை காலையில 5 மணிக்கு நடந்த சாவுக்கு நைட்டு 8 மணிக்கு அறிக்கை விடுறாரு. திருப்பரங்குன்றம் மலையில போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டியானா துடிக்கிறார். நானும் சாப்பிடலாம், நீங்க நிறுவீங்க. இதான் ஒரு எம்பிக்கு அழகு. உனக்கு கல்வி இல்ல. காரணம் என்ன? எஸ்டி கொரியர் வச்சிருந்த ஒரு பணக்காரன் சொல்லி எம்பி போஸ்டிங் கொடுத்தாச்சு, மக்கள் ஓட்டு போட்டாங்க. வந்து உட்காந்து என்ன பண்றதுன்னு புரியல. எஸ்டிபிக்கு அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு சித்தாந்தம், அது ஒரு கொள்கை. சும்மா ரோட்ல போற வர்றாலாம் அதை சரி பண்ண முடியாது, அதெல்லாம் எதிர்க்க முடியாது. அந்த கல்வி இருந்தா தான் அதை எதிர்க்க முடியும். எஸ்டிபிங்கிறது சும்மா ரோட்ல போற கட்சி கிடையாது, அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு கொள்கை. ஒரு சித்தாந்தத்தை இன்னொரு சித்தாந்தம் தான் வெட்டி சாய்க்க முடியும். அந்த சித்தாந்தத்தை இன்னொரு சித்தாந்தம் தான் எதிர்க்க முடியும், அதை காலி பண்ண முடியும். அதை விட்டு சும்மா ரோட்ல போற ஆள் வர்றாலாம் வந்து போஸ்டிங் கிடைச்சிட்டாப்புல சரி பண்ணிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால நவாஸ்கனி இனிமே இருக்கிற கொஞ்சம் மாசம் கொஞ்சம் காலமாச்சு இறங்கி வேலை செய்யுங்க. போராட்டம் எப்படி பண்ணணும்னு எஸ்டிபி பார்த்து கத்துக்குங்க. சும்மா போட்டுக்கிட்டு கல்யாண காட்சியில மட்டும் வந்து நின்றுக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு பொழுது ஓட்டிக்கிட்டு ஒரு உயிர் போயிருக்கு. வந்து இப்ப அதாவது வக்பு சொத்துக்கு எதிராக யாரு போராடுறோம் அவங்க கூட நிற்கும். எங்கே வந்து நின்றா? எஸ்டிபி எத்தனை போராட்டம் பண்ணுச்சு, எத்தனை மாநாடு பண்ணுச்சு? ஏன் நீ ஒரு முஸ்லீம் லீக் ஒரு மாநாடு நடத்திருக்க வேண்டியதானா? ஒரு மாநாடாச்சு நடத்தினீங்களா? வக்பு துறையில உன் பொறுப்புல தானே இருக்கு. ஒரு மாநாடாச்சு முஸ்லீம் லீக் எதிரா முஸ்லீம் லீக் வந்து நடத்துச்சா? வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக மாநாடு நடத்துச்சா? ஏன் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு பல லட்சங்களை திரட்டணும், மக்களை திரட்டணும், அதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும், வேர்க்கும், துடைக்கணும், பசிக்கும், சாப்பிடணும். அதுக்கு ஏன் பொருளாதாரத்தை செலவு பண்ணணும்? அதுக்கு ஏன் நேரத்தை செலவு பண்ணணும்? அதுக்கு ஏன் அர்ப்பணிக்கணும்? மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாம் நடந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு போறது. நடத்தின எவனை வந்து அவனை வந்து மட்டம் தட்டுறது, அவனை தனிமைப்படுத்துறது. அல்லாவுக்காண்டி நம்ம நிற்கிறோம், அந்த மக்களுக்காண்டி நம்ம நிற்கிறோம், அந்த நாட்டுக்காண்டி நம்ம நிற்கிறோம். ஏன்னா நேர்மைக்கு எப்பவுமே இறைவனோட உதவி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இறங்கி வேலை செய்யறோம். யார் எங்களை வந்து தனிமைப்படுத்தினாலும் சரி, யார் வந்து எங்களை வந்து புறந்தோன்னு நினைச்சாலும் அவங்க தான் புறந்தள்ளி இதா போவாங்க, சும்மாலாம் கிடையாது. ஓகே தோழர்களே, நன்றி.